ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ராக். இது என்னுடைய சேனலில் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ நல்லா புரியும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு அழகான சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோம்னா சில்க் பேங்கிள்ஸ், ஃபேப்ரிக் க்ளூ, உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் மேட்சோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் எடுத்துருக்கேன். ஒரு கேலண்டர் அட்டை, இதுதான் இருக்குது தேவையான மெட்டீரியல். இன்றைக்கி நான் வீடியோவில் டபுள் லேயர் இந்த பேங்கிளில் வந்து நம்ம எப்படி சுற்ற போகிறோம் அதுதான் நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக பேங்கிள்ஸ் மேக்கிங் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கிராண்டாக வந்து நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளாக பார்த்துக்கலாம். போக போக நம்ம கிராண்டாக சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங்கை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த பேங்கிள் இருக்குல்ல, இந்த பேங்கிளில் உங்களுக்கு ரேப்பிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டுருப்பேன், அதை போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் பேங்கிளில் வந்து இந்த த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து 25 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். 25 ஸ்டாண்ட் எடுத்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த பிங்க் கலர் 25 ஸ்டாண்ட் எடுத்து நான் ஏற்கனவே சுற்றி வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்களா, ரெடியாக சுற்றி வச்சுருக்கேன். 25 ஸ்டாண்ட் எடுத்து இது ஃபுல்லாகவே நான் சுற்றிட்டேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, லைட் க்ரீனில் வந்து 25 ஸ்டாண்ட் எடுத்து நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து சிசரால் கட் பண்ணணும். பாருங்கள், சிசரால் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணோன்னா இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி நான் ட்ரை ஆன பிறகு தான் கட் பண்ணேன். நீங்களும் வந்து அதே போல் பண்ணுங்கள். 25 ஸ்டாண்டாக நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பேங்கிள் இருக்குது இல்லையா, இந்த பேங்கிளில் வந்து அடிப்பகுதியில் வந்து நீங்கள் இந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து ஸ்டிக் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகணும். அப்புறம் நம்ம வந்து சுத்தம் போது இது வந்து தனியாக பிரிஞ்சு வராது. கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது க்ளூ வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது மேலே இருக்குது இல்லையா, மேலே வந்து சுற்றணும். நான் எங்கேயுமே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ண போடுறது கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் கூட அந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம பிங்க் கலர் சுற்றி இருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் வந்து விடணும். ஏன்னா இது வந்து டபுள் லேயர் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங், அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து விடுறேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து அது அழகாக இருக்கும். பார்த்துக்குங்க நீங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு விடுறோமோ அடுத்த தடவை வந்து அந்த அளவுக்கு வந்து விடணும். இது நல்லா வந்து கொஞ்சம் தள்ளிக்குங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா, ஒரே ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம சுற்றணும். நீங்கள் சுற்றிட்டு என்ன பண்ணால் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து அந்த ஷைனிங் எஃபெக்ட் இருக்கும். இப்போ எனக்கு இந்த கலர் தேவைனாலும் நான் இதை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலர் மேட்ச் வேணுமோ அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஈவனாக இருக்கிறப்போல நீங்கள் பார்த்துக்குங்க. இதிலே வந்து டபுள் லேயர் பண்ணுறோம் இல்லையா, ட்ரிபிள் லேயர் 3 த்ரெட்டு வச்சோம் நம்ம வந்து இது வந்து மேக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிராண்டாக வேண்டாம், சிம்பிளாக மட்டுமே போதும்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பேங்கிள்ஸ் பண்ணலாம். நான் எல்லாமே 1 பேங்கிள் தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பேங்கிள் வேணுமோ 2 பேங்கிள்ஸ் 4 6 நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பேங்கிள் வந்து நீங்களே ரெடி பண்ணி கூட போடலாம். பார்த்தீங்களா, தெரியுதா, இந்த மாதிரி தான் வந்து சுற்றிக்கிட்டே வரணும். நான் இதை எப்படி
ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். ஒரே ஈவனாக வந்து பாருங்கள். அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு தனியாக பிரியக்கூடாது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். தெரியுதா? நல்லா இழுத்து வச்சு ரேப் பண்ணணும். இப்போ நான் சுற்றிட்டேன் இல்லை. இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ப்ளூ வந்து அப்ளை பண்ணணும். சிங்கிள் பேங்கிளாக நம்ம யூஸ் பண்ணும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டசன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 12 வளையலையும் நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு போட்டாலும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ க்ளூ தடவிட்டேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஒரு லேயர் மட்டுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து அதை வந்து டபுள் லேயராக நம்ம வந்து இந்த பேங்கிள்ஸ் அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதிலே நம்ம மேலே இன்னும் டிசைனை வந்து அழகுபடுத்தலாம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். பார்த்தீங்களா? இந்த ஸ்டோன் தெரியுதா உங்களுக்கு? இதை போல் ஸ்டோன் வாங்கி வச்சுக்குங்க. இந்த ஸ்டோன் இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு க்ளூவை வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிங்க் கலரில் வந்து இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோனை வந்து நான் வந்து ஒட்டுறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டோன் ஒட்டி இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து தொடர்ந்தும் நீங்கள் ஒட்டலாம். இல்லை எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லேயரை விட்டுட்டு நம்ம க்ரீன் அண்டு பிங்க்கு 2 லேயரை விட்டுட்டு கூட நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு லேயராக விட்டுட்டு இந்த ஸ்டோன் வச்சு நம்ம அழகாக ஒட்டுறோம். நீங்களும் இதை போல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் பண்ணுற அந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்து யார் நீங்கள் ட்ரை பண்ணீங்களோ அதை வந்து எனக்கு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ என்னுடைய வீடியோவை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ், சில்க் த்ரெட், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் போய் பாருங்கள். எல்லாம் ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். உங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரியும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். அதில் ஜாயின் பண்ணி கிளாஸோட டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இல்லை எனக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதும்னா நீங்கள் தூர த்ரெட்டை வரைக்கும் சுற்றிட்டு விட்டுடலாம். இல்லை ஸ்டோனை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இது காஞ்ச பிறகு, ட்ரை ஆன பிறகு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.